யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. லாசரு என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடந்த சம்பவம் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்த்தாள், மரியாள், லாசரு, இதான் ஃபேமிலி. 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். இவர்களுடைய தகப்பனை குறித்தோ தாயை குறித்தோ நமக்கு வேதத்தில் எந்த இடங்களிலும் என்ன இல்லை, அறிமுகங்கள் இல்லை. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம்னா, இந்த குடும்பத்தை இயேசு அதிகமாய் நேசித்தார். இந்த குடும்பத்தாரும் இயேசுவை அதிகமாய் நேசித்தார். பெத்தானியா என்கிற அந்த கிராமத்தில் இந்த குடும்பம் வாழ்ந்து வந்தார்கள். இயேசு எப்போல்லாம் பெத்தானியாவுக்கு வராரோ அப்போ கண்டிப்பாக இவங்க வீட்டில் அவங்கள போய் சந்திப்பார். அல்லேலூயா. இது வழக்கமாக நடந்து கொண்டிருந்த காரியம். திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் நேசித்த இந்த குடும்பத்தில் லாசரு என்கிற அந்த மனிதனுக்கு வியாதி வந்துட்டு, இந்த சகோதரிகள் உடனடியாக பாருங்க இந்த தகவலை இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார். நீர் சிநேகிக்கிற உம்முடைய சிநேகிதன் லாசரு வியாதியாக இருக்கிறான். இயேசு இந்த தகவலை கேள்விப்பட்ட பிறகு உடனடியாக சென்று அந்த லாசருவை சந்தித்து அவனுக்கு சுகம் என்ன செய்யல, கொடுக்கல. யாருன்னே தெரியாத 100க்கு அதிபதி என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரமா நல்ல வீட்டுக்கு போகணுன்னு சரி வாரேன்டார். ஆனால் அவன் வீட்டுக்கெல்லாம் வாரேன்னு சொல்லி உடனே மூவ் பண்ண ஆண்டவர். எவ்விரு என்கிற ஜெபாலய தலைவன் என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை மேலே கையை வச்சு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்ன உடனே அவன் கூட வீட்டுக்கு நடந்து சென்ற இயேசு இந்த தகவலை கேட்ட உடனே லாசரு வீட்டுக்கு என்ன செய்யல, போகலை. அவர் தாமதித்தார். நடந்தது என்ன? வியாதியின் அகோரம் அவனை மரணத்திற்குள்ளாக்கிட்டு லாசரும் மரித்து போனான். லாசருடைய ஃபியூனரல் சர்வீஸ்க்காவது இயேசு வருவாரா? பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், சிறு பெண்ணின் கையை பிடித்து உயிரோடு எழுப்பின ஆண்டவர் ஏதாவது செஞ்சிட மாட்டாரா? அப்படின்னா ஃபியூனரல் சர்வீஸுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, வரல. அல்லேலூயா. 4வது நாள் இயேசப்பா வந்து அந்த லாசருவை எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அந்த கல்லறை தோட்டத்துக்கு போய் குகையில் வைக்கப்பட்டிருந்த லாசரு கல்லறைக்கு முன்பாக நின்று அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லி, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே மரித்து போய் 4 நாட்களுக்கு பிறகு அந்த லாசரு உயிரோடு என்ன செஞ்சான், வந்தான். மரியாளோடு அநேகர் யூதர்கள் அவளுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்தவங்க இந்த அற்புதத்தை பார்த்து இயேசு என்ன செஞ்சாங்களாம், விசுவாசித்தார்கள். இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது 40வது வசனத்தை சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்பும் 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்பும் 3 காரியங்கள். தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு என்ன அர்த்தம்? தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய அந்த செயலை நீ பார்த்து அவரை மகிமைப்படுத்துவார். இந்த செயலை தேவனை தவிர வேற யாராலும் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அப்போ அந்த மகிமை யாருக்கு பேர்? ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருக்கு. இப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த 4வது வசனத்தில் பாருங்க, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி, அல்லேலூயா, அதில் ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, வியாதி. ஆமென். இன்னைக்கு உலகத்தில்
என்னென்ன நோய்கள் புதுசு புதுசாக வருதுன்னு டாக்டர்களால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. மருந்துகள் இன்னும் கண்டுபிடித்து தீரவில்லை. புதுசு புதுசாக நோய்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. தாத்தா காலத்துலலாம் பாட்டன் காலத்துலலாம் சுகரா ப்ரெஷரா யாருக்குமே என்ன செய்யாது, அப்படி ஒன்று இருக்கானே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக 40 வயசு ஆயிட்டுனா செக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்த்து சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கா சும்மானாலும் போய் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுங்க. 40 வயசை தாண்டிட்டீங்களா, வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாடி செக்கப் என்ன செஞ்சுருங்க, பண்ணிடுங்க. இன்னும் சகோதரிகளுக்கு அப்படின்னா ஸ்பெஷலாக சில காரியங்களெல்லாம் இத்தனை வயசுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசோதித்து பாருங்கள். ஏன் அப்படின்னா முன்பெல்லாம் இப்படிலாம் வியாதிகள் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக வயது வித்தியாசமின்றி, ஆமே, ஏழை பணக்கார வித்தியாசமின்றி எல்லாருக்கும் சுகர் அப்படின்னா பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சாதாரணமான ஆளுக்கு என்ன இருக்குது, அப்போ எல்லாருக்குமே வியாதி என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு இப்போ வர ஆரம்பிச்சிட்டு. அதனால் எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகள் என்ன செஞ்சிட்டே இருக்கு, பெருகி கொண்டே இருக்கிறது. மருத்துவர்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எழும்பிக்கொண்டே இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், பிணியாளிக்கு வைத்தியன் தேவை, அப்படிதான் பைபிளும் சொல்லுது. அதனால் டாக்டர்ஸுக்காக நம்ம எல்லோரும் கர்த்தரை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். மருத்துவ முறைகளுக்காக, அதற்கு பயன்படுத்தப்படுகிற சாதனங்களுக்காக நம்ம கர்த்தரை நல்லா என்ன செய்வோம், ஸ்தோத்திரம் பண்ணும். ஆனால் சில நேரங்களில் இந்த மருத்துவத்தாலும் சில வியாதிகளை என்ன செய்ய முடியல, குணப்படுத்த முடியல. சில வியாதி ஏன் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. சில வியாதிகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல. அல்லேலூயா. எவ்வளோதான் பணம் கொடுத்து டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படி சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம், ட்ரை பண்ணுறோம், மற்றதெல்லாம் யார் கையில் இருக்குது, அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தானா? நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சிவியரான கேஸை அட்மிட் பண்ணுறாங்கனாலே ஒரு பெரிய இதில் கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதில் என்னென்ன எழுதியிருக்கணுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம எந்த கேஸ் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க மேலே போட்டக்கூடாதுன்னு கரெக்டாக என்ன வாங்கிடுவாங்க, கையெழுத்தெல்லாம் வாங்கிடுவாங்க. எல்லாத்திலும் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆமீன் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வாரேன்னா, சில வியாதிகள் ஆமீன் ஒரு மனிதனுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தும் போது அந்த பாதிப்பை குணப்படுத்த மருந்தால் முடியாமல் போகலாம், மருத்துவ முறைகளால் முடியாமல் போகலாம், தலை சிறந்த மருத்துவர்களால் முடியாமல் போகலாம். உடனே ஆண்டவராலும் முடியாதுன்னு நினச்சிடக்கூடாது, ஆண்டவர் சுகம் தர மாட்டார்னு நினைச்சிடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் அற்புதர், இன்றைக்கும் அவர் பரிகாரி. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அதை நீங்கள் நம்பணும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, மருத்துவர்கள் இனிமேல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. கலங்க வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு அற்புதம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கல்வாரி சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அவருடைய நோய்களையும், அவர் நம்முடைய நோய்களையும் சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய வேதனைகளை சுமந்தார். அவர் அதற்காகத்தான் தன்னுடைய சரீரத்தில் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்றும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். எந்த காரியத்தில்னா, வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பதின் மூலமா. ஆமீன். தீர்க்கப்பட முடியாது என்று கூறப்பட்ட வியாதியில அற்புதம் செய்து ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. பைபிளில் மருத்துவர்களால் குணமாக்கப்பட முடியாத நிலையிலிருந்த 12 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட தாயாரை குணமாக்கினார்னு பார்க்குறோம். 38 ஆண்டுகள் படுத்திருந்த
அந்த ஒரு மனுஷன், அற்புதத்திற்காக காத்திருந்த ஒரு மனுஷனுக்கு இயேசு நேரடியாக வந்து சுகம் கொடுத்தார்னு பார்க்குறோம். அவர் ஊழியம் செய்த நாட்களில் பல ஊர்களிலும் இருந்து கொண்டு வந்த அத்தனை வியாதிக்காரர்களையும் இயேசு குணமாக்கினார்னு பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் இயேசு குணமாக்குகிறார், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். அப்போ இப்படிப்பட்ட வியாதிகளை தீர்த்து வைப்பதன் மூலமாக ஆண்டவர் தம்முடைய நாமத்தை என்ன செய்கிறார்? மகிமைப்படுது. ஆனால் வியாதியை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நோய் வந்துட்டுன்னு ஒன்று வாழ்க்கையை முடிஞ்சிட்டுன்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. இப்படி ஒரு நோய் எனக்கு வரும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படிலாம் நிறைய பேர் நீங்கள் முடங்கி போயிடுறாங்க. இல்லை, நோய்களை குணமாக்குகிற ஒரு இயேசு இருக்கிறார். எகிப்தியருக்கு வர பண்ணின வாதைகளில் ஒன்று என்ன செய்யாது? உனக்கு வராது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய சரீரங்களின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சரீரங்கள் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் தீர்க்க முடியாத வியாதின்னு டாக்டர்ஸ் யாராவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அங்கே டாக்டர்கள் சொன்னது பொய் அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க பரிசோதித்து தான் ரிப்போர்ட் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. ஆனால் இயேசுவை விசுவாசித்தால், அதான் பைபிள் சொல், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இயேசுவால் ஒரு அற்புதம் செய்ய முடியும். இந்த வியாதியிலிருந்து சுகத்தை தர முடியும். இந்த நோயின் கிருமிகளெல்லாம் அவரால் அழிக்க முடியும். இந்த வியாதி படுக்கையிலிருந்து மறுபடியும் எழுப்ப முடியும். மறுபடியும் ஜீவ நாட்களை கூட்டி தர முடியும். இந்த வியாதியோடு என்ன செய்யாது? வாழ்க்கை முடிந்து போகாதுன்னு சொல்லி நம்பும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதம் செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போ வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து இயேசு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ரெண்டாவது பாருங்க, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல். அப்போ அதில் ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? மரணம். மனுஷனுடைய முடிவு எங்கே தான் போய் முடியுது? கடைசியில் மரணத்தில் தான் முடியுது. அப்போ மரணத்தை யாரால் என்ன செய்ய முடியாது? தடுத்து நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்டிருக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான். மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. அல்லேலூயா. டாக்டர்கள் பாருங்க, ஒரு குழந்தை கருத்தரித்த உடனே நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இத்தனாவது மாதம் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே குழந்தை பிறக்கலான்னு ஒரு கெஸ்ஸிங்கில் என்ன செஞ்சுறாங்க? ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய மரண நாளை யாரால் என்ன செய்ய முடியாது? நிச்சயிக்கவே முடியாது. என்னைக்கு யாருக்கு மரணம் வரும்னு நினச்சியாது தெரியாது. லாசரு இப்படி மரித்து போவான் அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரிகள் கொஞ்சம் கூட என்ன செய்யலை? நினச்சி பார்க்கல. அவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சடுதியான மரணம் இந்த வியாதியின் மூலமாக வரும்னு சொல்லி அவங்க நினச்சே என்ன செய்யலை? பார்க்கல. ஆனால் அவன் மரித்து போனான். ஆனால் பாருங்க, இயேசு அவனை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க. அப்போ வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போ மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு இன்றைக்கும் அவர் மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தி அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அதனால நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மரணம் தான் முடிவு அப்படின்னு ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை, ஒரு நியூஸை கேள்விப்பட்டால் பயப்படக்கூடாது. அதில் ஆண்டவரால் தம்முடைய மகிமை என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. மரணம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுட்டு, ஆனால் ஆண்டவர் காலத்திற்கு முன்பாக மறிக்க என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்கள் ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி வியாதியோ அல்லது பிரச்சனையோ அல்லது விபத்தோ அல்லது வேற எந்த இயற்கை சூழ்நிலையில் ஏற்பட்ட பாதிப்போ அல்லது திடீரென்று பரவுகிற கொள்ளை நோய்களோ ஒரு உயிரை பறித்து கொண்டு போக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா மரணத்தின் மேலே யாருக்கு அதிகாரம் இருக்கு? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அதனால மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். நீங்க இதெல்லாம் நம்பணும். தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நமக்கு மரணம் என்ன செய்யாது? வராது. ஆண்டவர் நியமித்த காலத்திற்கு முன்பாக ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன வராது? மரணம் வராது. அல்லேலூயா. அதனால மரணத்தை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவே வேண்டாம். வயசாயிட்டே போத பயப்பட வேண்டாம். சரீரத்தில் கொஞ்சம் பலவீனங்கள் இருக்கிறது மாதிரி தெரியுத பயப்பட வேண்டாம். அல்லேலூயா.
டாக்டர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் வண்டி ரொம்ப நாளைக்கு ஓடாது போலையே, பயப்பட வேண்டாம். அல்லது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இத்தனை வயசுக்கு மேலே ஒருத்தர் என்ன செஞ்சதில்லை, வாழ்ந்ததே இல்லையே, பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. இந்த ஊரில் ஒரு மாதிரி எல்லாம் பரவிட்டு இருக்க. அப்போ இதில் ஏதாவது நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அடிபட்டு இருக்காங்க, அதில் நம்மளும் அடிபட்டுருமோ, பயப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. மரணத்தை குறித்து தேவ பிள்ளைகள் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. மரண கன்னிகளை தெறிப்புண்டு போக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மரணத்தின் விளிம்பிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர அவரால் முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? தாவீது சொல்கிறான், மரணத்துக்கு எனக்கும் ஒரு விரல் அந்த இடைவெளி கேப்பு தான், ஆனால் கர்த்தர் அதற்கு என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், சத்துருவின் கடவாய் பற்களுக்குள்ளே நான் மாட்டிட்டேன், அங்கிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாருங்க. ஆமென். காண்டாமிருகத்திற்கு கொம்புல நான் மாட்டியிருந்தேன், அங்கிருந்து என்னை கர்த்தர் காப்பாற்றினார்ன்றான். என்னை சுற்றிலும் என் சத்துருக்கள் வளைந்து கொண்டார்கள், ஆனாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் பதிவிருந்தார்கள், கர்த்தர் என் ஜீவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. மறைவாய் எனக்கு கண்ணி வைத்தார்கள், ஆனால் நான் காப்பாற்றப்பட்டேன். அதனால தான் சொல்கிறேன், என் ஜீவன். ஆமென். அதை காட்டிலும் கிருபை பெருசு. எனக்கு கர்த்தர் என் மேலே கிருபையாக இருக்கிறதுனால என் ஜீவன் அவர் பார்வைக்கு எப்படி இருக்கு, அருமையா இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க ஜீவன் எல்லாம் கர்த்தர் பார்வையில் அருமையா இருக்கிறது? அதனால உங்க ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. உங்க உயிரை கர்த்தர் காப்பாற்றி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். அவ்வளோ ஈஸியாலாம் மரணம் நம்மளை டச் பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. ஆமென். தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே பாதி வயதில் நீங்க என்ன எடுத்துக்கொள்ள மாட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். முதிர் வயது ஆகும்போது பெலன் ஒடுங்கும் போது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். முதிர் வயதில் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். டெய்லி உங்க தலை மேல கை வச்சு ஆமென் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறீர். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போலாகிறது, என் வயது திரும்ப வாலிப வயது போலாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இளமையில் எவ்வளவு புஷ்டியா ஆரோக்கியமாக இருந்தோமோ அதே பலத்தோட கர்த்தர் நம்மை நடத்துவா. நம்ம வேலையை நம்மளே பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை தருவா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதனால் மரணத்தை குறித்து தேவ பிள்ளைகள் நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஆமென். கர்த்தர் குறித்த நாளுக்கு முன்னாடி நம்ம யாரும் எங்கே போக மாட்டோம், அவரை பார்க்குறதுக்கு போக மாட்டோம். ஆமென். அதனால் மரணத்திலேருந்து கர்த்தர் காப்பாற்றி அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அப்படின்னா என்ன நினைப்பாங்க, சிலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், இவங்கெல்லாம் இதோடு என்ன செஞ்சிருவாங்க, செத்து போயிடுவாங்க, ஆமென் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் தனியாக உட்காந்து சாட்சி மாதிரி கேட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செஞ்சுருக்கிறாரா, நன்மை செஞ்சுருக்கிறாரா அப்படின்னா எத்தனை சொல்லலாம். என்ன, நான் சாக கிடந்தேன், தண்ணி கூட இறங்காமல் என்ன செஞ்சுது இருந்தது. எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. சொல்லி அனுப்புங்க வாரோன்னு சொல்லிட்டுலாம் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஆமாம், ஒரு பாஸ்டர் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்கிறவர் தன்னுடைய அனுபவ சாட்சியை சொல்லும்போது சொல்லுவார், அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து பாடி வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறவங்கள போஸ்டர் அடித்து ஓட்டிட்டாங்களா, செத்துட்டாருன்னு. ஆனால் ஆள் உயிரோடு எழுதிச்சிட்டாரு. அல்லேலூயா. கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் என்ன செஞ்சாச்சு, ஒட்டியாச்சு. காஃபின் பாக்ஸில் வைக்கிறதுக்கு எல்லாம் பாடியெல்லாம் தூக்கி என்ன செஞ்சாச்சு, பெட்டியில் வச்சாச்சு. ஒரு பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணியிருக்காரு, கை கால் அசைஞ்சிருக்கு. என்னப்பா கை கால் அசைதுன்னு பார்த்து ஆள் எரிஞ்சு உட்காந்துட்டார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். அப்போ மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி, மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளிலிருந்து கர்த்தர் நம்மை குணமாக்கி, மரண கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து, மரண கன்னிகளையெல்லாம் கர்த்தர் தெறிப்புண்டு போக செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். மூணாவது கால தாமதம். இதை நம்மளால் பொறுத்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. டிலே அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் நிதானத்தை இழந்துரும், பொறுமை இழந்துரும். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த லாசருவை ஆண்டவர் குணமாக்க வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தா குணமாக்க வரல. இந்த லாசருவை மரித்த நிலைமையில உயிரோடு எழுப்ப வருவார்னு பார்த்தா அடக்கம் பண்ற ஆராதனைக்கு அவர் என்ன செய்யல, வரல. 3 நாள் கழிச்சு 4வது நாள் வராரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ கால தாமதங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வியாதியில் அற்புத சுகம் கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். மரண கண்ணிகளை தெரிப்புண்டு போக செய்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கால தாமதங்களிலே அற்புதங்களை செய்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். மார்த்தாள் மரியாளுடைய பார்வையில் ஆண்டவர் வந்தது டூ லேட். மார்த்தாள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. மரியாள் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது அதே தான் சொல்றேன், ஆண்டவரே நீங்கள் மட்டும் நாங்கள் சொன்ன உடனே வந்துருந்தோம். அதான அர்த்தம். நீர் இங்கே இருந்திருப்பீரானாலும் என்ன அர்த்தம், நாங்கள் சொல்லி விட்டோமே, சொன்ன உடனே நீங்கள் வந்திருந்தா இப்படி ஒரு துக்கம் எங்களுக்கு வந்திருக்குமா, இப்படி ஒரு புலம்பல் வந்திருக்குமா, இப்படி நாங்கள் அழுதுட்டு இருப்போமா, இந்த சகோதரன் நாங்கள் இழந்திருப்போமா, இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குமா. நீங்கள் அன்னைக்கே அற்புதம் செஞ்சுருந்தா, அன்னைக்கே சுகம் கொடுத்துருந்தா, கேட்ட உடனே பதில் வந்திருந்தா, கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்திருந்தா, அப்படி தான் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கால தாமதங்களில் அற்புதங்களை செய்து ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கால தாமதம் ஆயிட்டுனா இனிமே அவ்வளோதான், இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, இனிமே கடவுளே வந்தாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உலகம் சொல்லும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் வந்து, நீ என் மேலே என்ன நேசமாக இருக்கல்ல, என்ன நீ நம்புறல்ல, உனக்கு என்னால் இந்த நேரத்தில் அற்புதத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். தாமதம் எனக்கு ஒரு தடை இல்லை, காலம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. நேற்று இன்று நாளையெல்லாம் நமக்கு தான், ஆண்டவருக்கு நேற்று இன்று நாளையெல்லாம் கிடையாது. அவர் நாள் உண்டாகிறதற்கு முன்னமே இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அவர் தான் முதலும் முடிவுமா இருக்கிறாரு. அவருக்கு there is no time limit. அவருக்கு டைம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. அவர் எப்போனாலும் அவரால் அற்புதங்கள் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதனால நமக்கு தான் நேரமும் காலமும். ஆனால் ஆண்டவருக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா டிலே ஆகிறத குறித்து வரி பண்ண மாட்டீங்க, தாமதம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி கவலைப்பட மாட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வேலையில் கரெக்டாக செய்வார். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு என்ன செய்யணும், மகிமை கொண்டு வரணும். அப்போ தாமதமாக நடக்கிற ஒவ்வொன்றும் அற்புதத்துக்கு தான், அவருடைய நாமத்தின் மகிமைக்கு தான். தாமதம் அப்படிங்கிறனால 4 பேர் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, இது எனக்கு வெக்கமாக இருக்கு, தாமதங்கிறது எனக்கு அவமானமாக இருக்கு, தாமதம் அப்படிங்கிறதுனால என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கு. இல்லை, தாமதங்கிறது இன்னும் அழுக கூடுது, தாமதங்கிறது வேதனை பெருகுது, தாமதங்கிறது என் வாழ்க்கையில் என்னால் இனிமேல் எழும முடியாது, என்னால் இல்லை இல்லை. தாமதங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கு. அற்புதங்கள் நடக்கும்போது அன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் மகிமைப்பட்டா. அந்த தாமதமான நேரத்தில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு என் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட்டா. வேற யாருக்கும் நடக்காத ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வேற யாருக்கும் செஞ்சிடாத ஒரு கிரியை இயேசு உங்களுக்கு செய்வார். அதனால தாமதம் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் மகிமைப்பட போகிறார். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார், மகிமைப்பட போகிறார் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், வியாதியை குறித்தும் நம்ம பயப்பட மாட்டோம், மரணத்தை குறித்தும் பயப்பட மாட்டோம், காலதாமதத்தை குறித்தும் பயப்பட மாட்டோம். ஒரு தேவ பிள்ளை இந்த 3ல் எந்த பாதையில் கடந்து வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்போ யாரால் இந்த சூழ்நிலையில் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க முடியும் தெரியுமா? அவரை நேசிக்கிறவங்களால் தான். இந்த குடும்பம் இயேசுவை அதிகமாய் நேசித்தார்கள். இயேசு அந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் வியாதிக்கு மத்தியில், மரண போராட்டத்துக்கு மத்தியில், கால தாமதங்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தால் தான் இதெல்லாம் சாத்தியம். ஆண்டவரை நேசிக்கிற இருதயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா மறுதளிப்பு வந்துடும். நான் கூப்பிட்டேன், ஆண்டவர் என்ன செய்யலை, வரல. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆண்டவர் என்னை கண்டுக்கிடலை. நான் இந்த தாமதத்தினால் எவ்வளோ அவமானப்பட்டுனேன், இனிமேல் இந்த ஆண்டவர் எனக்கு தேவையில்லை. இப்படிலாம் முறுமுறுப்புகளை உலகத்தில் பார்க்குறோம். கிறிஸ்தவ உலகத்தில் விசுவாசிகள் நிறைய பேர் சோர்ந்து போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
ஆனால் ஆண்டவர் மேலே உண்மையிலேயே நம்ம அன்புள்ளவர்களாக இருப்போம்னால் எந்த சூழ்நிலையிலும் முன் வச்ச காலை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பின் வைக்க மாட்டோம். எப்பேற்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும், அந்த நம்பிக்கையோடு இருப்போம். ஆமென். மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் விடுவிப்பாருங்கிற நிச்சயம் இருக்கும். எவ்வளோ டிலே ஆனாலும் என்னை நேசிக்கிற ஒருத்தரை நான் கண்டிப்பாக சந்திப்பேன். அவர் என்னிடத்தில் வருவார். அவருக்காக நான் பொறுமையாக காத்திருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நான் அவர் அதிகமாக நேசிக்கிறத அவர் ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே உங்களை நான் அதிகமாக என்ன செய்யணும், நேசிக்கணும். ஆமென். உங்களை நான் அதிகமாக என்ன செய்யணும், நேசிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாரும் கண்களையும் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களை நேசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கடைசி வரை உங்களை நேசிக்கணும். சிலர்லாம் பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க, உங்கள் மேலே உள்ள அன்பில் இருந்து விலகி போயிடுறாங்க. அப்படின்னா இருக்கக்கூடாது. எல்லாவற்றை காட்டிலும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கணும். எல்லாரை காட்டிலும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பரிசுத்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் உங்கள் நாமம் மகிமைப்பட உங்களை நேசிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.